செத்த பிணத்தை தோண்டி எடுத்து வழக்கு நடத்தி தண்டனை கொடுக்கப்பட்ட போப்புடைய வாழ்க்கை வரலாற்றை முதல் எபிசோடில் பார்த்தோம். இந்த 2வது எபிசோடில் அகில்சுடா ராணியை விடவும் பல மடங்கு கொடூரமான பெண்களின் கைகளில் சிக்கி தவித்த போப் ஆட்சி முறையை பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ் வேங்கை. ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க இப்பவும் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெண்ணோட குணம் பற்றி தெரியலன்னு தான் அர்த்தம். ஒரு பெண் தான் நினைச்சா எதையும் செய்வா, எந்த எல்லைக்கும் போவான்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணே அப்படின்னா இப்ப நாம பார்க்க போறது 2 பெண்கள். 10ஆம் நூற்றாண்டில் ஒட்டுமொத்த போப்பாண்டவர் ஆட்சி முறையையே தங்களுடைய கையில் வச்சுட்டு இருந்தவங்க. அந்த 2 பெண்களில் ஒருத்தி தியோடோரா, இன்னொருத்தி மேரோசியா. 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஹிஸ்டாரியன் பிஷப் லூப்ரன் போப் வரலாறு பற்றி அவர் எழுதிய ஆன்த்ரோபோடசிஸ்ல இந்த 2 பெண்களை பற்றியும் எழுதவே அருவருப்பா இருக்குன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இவங்க காலத்துல எல்லா ரோம் திருச்சபை பாதிரியார்களும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய மனைவிகளுக்கு இந்த 2 வேசிகளிடமிருந்து பட்டாடைகளையும் நகைகளையும் வாங்கி தந்திருக்காங்க. தியோடோரா மற்றும் மேரோசியா இந்த 2 பெண்களும் போப்பாண்டவர் ஆட்சி முறையை தங்களின் கொடூரமான வேசித்தனத்தால் வளைத்து போட்ட வெட்கங்கட்ட வேசிகள்னு இவர் கழுவி ஊத்திருக்காரு. தியோடோரா ஒரு இளம் வாலிப வயதில் இருக்கும் ஒரு பாதிரிய தன்னோட அழகுல மயக்கி தன்னோட நைட்லி கம்பெனியனா வச்சுக்கிறா. கிபி 914ஆம் ஆண்டு இந்த பாதிரிய ரோமுக்கு வரவழைச்சு போப்பாண்டவரா நியமிக்கிறா. இந்த போப் தான் 10ஆம் ஜான். போப் 10ஆம் ஜான் ஒரு மிலிட்டரி கமாண்டரா இருந்தவன். இஸ்லாமிய படையான சராசன்ஸ் கூட சண்டையிட்டு அவங்கள தோக்கடிச்சவன். பதவிக்கு வந்ததும் திமிர் வந்துடும்னு சொல்றது போல போப் 10ஆம் ஜான் தன்னை இந்த பதவியில உட்கார வச்ச தியோடோராவை ஒதுக்கிட்டு தன்னோட பார்வையை இத்தாலிய அரச குடும்பத்தின் இளம் பெண் மீது செலுத்துறான். ஆனா தியோடோராவின் மகளான மேரோசியா அவங்க அம்மா ஜானை போப்பாக்கியது பிடிக்காம போப் 10ஆம் ஜான் மற்றும் அவளுடைய அம்மாவையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவளுக்கும் போப் 3ஆம் சர்ஜியஸ்க்கும் பிறந்த முறைகேடான குழந்தையான ஜானை போப்பாக்க முடிவு பண்றா. தியோடோராவின் கள்ளக்காதலன் போப் 10ஆம் ஜான் போப் பதவியில் இருந்தப்ப மேரோசியாவின் மகனான ஜானுடைய வயசு வெறும் 4 தான். மேரோசியா அவளுடைய முன்னோடியாக இருந்த அகில்சுடாவை தன்னோட ரோல் மாடலா ஏத்துக்கிட்டு அவ பண்ண எல்லாத்தையும் இவளும் பண்றா. தன்னை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தீர்த்து கட்ட முடிவு பண்றா. மேரோசியாவுடைய இந்த பழிவாங்கும் எண்ணம் அவளுடைய முதல் கணவன் ஆல்பிரிக் இறந்ததிலிருந்தே அவளுக்குள்ள தீயா எரிஞ்சிட்டு இருக்கு. இவ கணவனுடைய குடும்பம் போப் ஆட்சி முறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஒரு குடும்பம். தங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரை போப் பதவியில் அமர வச்ச மிகப்பெரிய குடும்பம். அதனால இவ போப் 10ஆம் ஜானை எதிர்த்து ரோம் வீதிகளில் பேரணி நடத்துறா. அதுவும் இல்லாம அவளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்றா. இங்கதான் மேரோசியா போப் 10ஆம் ஜானை பத்தி குறைவா எடை போட்டுறா. வேசிகளின் ஆட்சியில் இருந்த முக்கால்வாசி போப்பாண்டவர்கள் மாதிரி தான் இவனோன்னு நினைச்சிட்டா. ஆனா போப் 10ஆம் ஜான் ஒரு மிலிட்டரி கமாண்டர், இஸ்லாமிய படையையே வீழ்த்தியவன்னு கணக்கு பண்ண இவன் மறந்துடுறா. கிபி 915ஆம் ஆண்டு இஸ்லாமிய சராசன்ஸ் படைகளை ரிவர் கார்கிலியானோ என்ற இடத்தில் போப் 10ஆம் ஜான் தோற்கடிச்சு ஓட விடுறான். இந்த நிகழ்வு நடந்து 9 ஆண்டுகள் கழிச்சு தன்னோட கணவன் ஆல்பிரிக்க மூளைச்சலவை செய்து ரோம் நாட்டை கைப்பற்றி நீ போப் ஆகணும்னு சொல்லி ஒரு படையோடு அனுப்பி வைக்கிறா மேரோசியா. ஆனா ஆல்பிரிக் சென்ட்ரல் இத்தாலியில் நடந்த போரில் கொல்லப்பட்டு அவனுடைய உடல் துண்டு துண்டாக்கப்படுது. போரில் ஜெயித்த 10ஆம் ஜான் மிச்சமீதி இருக்கிற ஆல்பிரிக்கின் உடலை மேரோசியாவுக்கு கட்டாயப்படுத்தி காட்டுறான். அன்னையிலிருந்து மேரோசியாவால அந்த கொடூரத்தை மறக்கவே முடியல. அப்போத்திலிருந்து அவளுக்கு பழிவாங்கிற எண்ணம் தீயா எரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தற்காலிகமா தன்னோட விரோதத்தை நிறுத்தி வைக்கிறான் மேரோசியா. ஆனா கிபி 924ஆம் ஆண்டு போப் 10ஆம் ஜான் மேரோசியாவுடைய கோபத்தை இன்னும் தூண்டி விடுறான். 2 வருஷம் கழிச்சு கிபி 926ஆம் ஆண்டு மேரோசியா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறார். மிகவும் பலம் வாய்ந்த டஸ்கானி குடும்பத்தைச் சேர்ந்த மிலிட்டரி கவர்னர் கைடோ தான் இவளுடைய 2வது கணவன். இந்த கல்யாணம் மேரோசியாவுடைய பவரை அதிகமாக்குச்சு. அடுத்த 2 வருஷத்துல இவளுடைய அம்மா தியோடோராவும் கிபி 928ல இறந்துடுறா. மேரோசியா தான் தன்னோட அம்மாவை விஷம் வச்சு கொன்னுட்டான்னு பல பேச்சுகள் அந்த காலத்துல பேசப்பட்டுச்சு. எது எப்படியோ தியோடோராவுடைய இறப்பு மேரோசியாவுக்கு சாதகமா போச்சு. இதுவரைக்கும் தியோடோரா ஆதரவில் இருந்த போப் 10ஆம் ஜான் இப்ப மிகவும் பாதுகாப்பற்ற பலவீனமான சூழல்ல மாட்டிக்கிட்டான். கைடாவும் மேரோசியாவும் ஜான் பெட்ரஸை கொல்ல எல்லா வேலையும் பண்ணி போட்டு தள்ளுறாங்க. ஜான் பெட்ரஸ் என்பவன் போப் 10ஆம் ஜானுடைய தம்பி. இவனை முதல்ல கொல்ல முக்கிய காரணம் மேரோசியாவுடைய எல்லா திட்டத்தையும் தடுத்து தன்னுடைய அண்ணனை காப்பாத்துற வேலையை பண்ணிட்டு இருந்தான் இந்த பெட்ரோஸ். அதனால முதல்ல இவனை கொல்றாங்க. இதுக்கப்புறம் போப் 10ஆம் ஜான் அவனுடைய படுக்கையில் தலையணையால் அமுக்கி கொல்லப்படுறான்.
ஒரு வழியா தன்னோட விரோதிய கொண்டுட்டதால மேலோசியா நினைச்ச எல்லாத்தையுமே அவ இஷ்டத்துக்கு நடத்த ஆரம்பிச்சா. அவ தன்னோட பேச்சை கேட்கிற போப்களை அவ நியமிக்க ஆரம்பிச்சா. அதுல ஒருத்தன் போப் 6ஆம் லியோ. இவன் 7 மாசத்துல போப் பதவி பறிக்கப்பட்டு விஷம் வச்சு கொல்லப்பட்டான். இவனுக்கு அடுத்து வந்தவன் தான் போப் 8ஆம் ஸ்டீவன். இவன் போப் ஆண்டவராக 928 இருந்து 931 வரைக்கும் இருந்தான். இதையெல்லாம் மேலோசியா தன்னோட முறைதவறி பிறந்த மகன் ஜானை போப் ஆண்டவராக்கும் வயசு வர வரைக்கும் இவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தா. அவன் வயசுக்கு வர வரைக்கும் நிதானமாகவும் இருந்தான். சரியா இவளுடைய மகன் ஜானுக்கு 21 வயசானதும் கிபி 931ஆம் ஆண்டு போப் 11ஆம் ஜானாக தன்னுடைய மகனை இவ பதவி அமர்த்துறான். மேலோசியாவுடைய 2வது கணவனும் கிபி 924 இறந்துடுறான். இவனோட மகனும் போப் ஆண்டவரும் ஆகிய போப் 11ஆம் ஜான் தன்னோட அம்மாவுக்கு இத்தாலி நாட்டின் மன்னன் ஹியூ கூட 3வது திருமணம் பண்ணி வைக்கிறான். இப்போ ஒரு புது சிக்கல் உருவாகுது. மேலோசியாவின் முதல் கணவனுக்கு முறையாக பிறந்த ஆல்பிரிக் II தன்னோட அம்மா முறை தவறி பிறந்த ஜானை போப்பாண்டவரா ஆக்கிட்டா. அவனையே விழுந்து விழுந்து கவனிக்கிறா. நம்ம மேல இவளுக்கு பாசமும் இல்ல அக்கறையும் இல்லைன்னு இவன் கடுப்பாகிறான். யங் ஆல்பிரிக்கு தன்னோட அம்மாவையும் பிடிக்கல, போப் ஆண்டவரான 10ஆம் ஜானையும் பிடிக்கல, அவனோட அம்மா கட்டிக்கிட்ட யாரையுமே பிடிக்கல. மேலோசியாவுக்கும் கிங் ஹியூக்கும் திருமணம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட உட்கார்றாங்க. அப்ப யங் ஆல்பிரிக் கிங் ஹியூவை வார்த்தையால அவமானப்படுத்துறான். உடனே கிங் ஹியூ அவனோட கன்னத்துல அரைஞ்சிடுறான். பொதுவெளியில் தன்னை அடிச்சதால உன்னை பழி தீர்ப்பேன்னு சவால் விட்டு அங்கிருந்து போறான் ஆல்பிரிக். கிங் ஹியூ மற்றும் மேலோசியாவுக்கு கல்யாணமாகி 5 மாசம் தான் ஒன்னா இருந்தாங்க. ஒரு இரவன்று யங் ஆல்பிரிக் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு பயங்கர கோபத்தோட கேசல் செயின்ட் ஆஞ்சலோவுக்கு வரான். அங்கதான் இவங்க 2 பேரும் தங்கியிருக்காங்க. கிங் ஹியூக்கு யங் ஆல்பிரிக் தான் கதவை தட்டுறான்னு கண்டிப்பா தெரிஞ்சதால அவன் கையில கிடைச்சா கண்டிப்பா நம்மளை கொன்னுடுவான்னு பயந்து தப்பிச்சு ஓடுறான். கதவை உடைச்சிட்டு உள்ள வந்த யங் ஆல்பிரிக் அவன் தப்பிச்சதும் தன்னோட அம்மாவை பாதாள சிறையில் சிறை வைக்கிறான். சிறையில் அவளை அடைக்கும் போது மேலோசியாவுக்கு வயசு 42. அடுத்த 56 வருஷம் அவ பாதாள சிறையில் தான் அடைப்பட்டு இருந்தா. ரோம் நாட்டுடைய ஆட்சியாளனா இவன் அமர்ந்ததும் அம்மாவுக்கு அடுத்து தன்னோட முறை தவறி பிறந்த அண்ணனான போப் 11ஆம் ஜானுடைய பதவிகளை பறித்து அவனை வீட்டு சிறையில் அடைக்கிறான். அதுக்கடுத்து 22 வருஷத்துல யங் ஆல்பிரிக் 4 போப் ஆண்டவர்களை பதவியில் உட்கார வச்சிருக்கான். கிபி 954ஆம் ஆண்டு தன்னோட மரணப்படுக்கையில் இருக்கும்போது தன்னோட முறை தவறி பிறந்த மகன் ஆக்டேவியனை 16 வயசுல அடுத்த போப்பாண்டவராக நியமிச்சுட்டு சாகிறான். ஆக்டேவியன் தன்னோட பெயரை போப் 12ஆம் ஜான்னு மாத்திக்கிட்டான். இவன் போப் வடிவத்தில் இருந்த சாத்தானே இவன் வாழ்ந்த காலத்தில் மக்கள் இவனை கழுவி ஊத்திருக்காங்க. இவன் சீக்கிரமா சாகணும்னு பல திருச்சபையில பிரேயர்லாம் பண்ணிருக்காங்களாம். போப் 12ஆம் ஜான் பண்ணாத கேவலமான செயல்களே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இவன் கேவலமானவனா வாழ்ந்திருக்கான். செயின்ட் ஜான் லேட்ரன் சர்ச்சில் பிராத்தல் நடத்தினது, தன்னோட அப்பாவின் ஆசை நாயகியோடு உறவு கொண்டது, தன் அம்மாவோட உறவு கொண்டது, ஒரு கார்டினல்ல குருடாக்கியது, இன்னொரு கார்டினலை கொலை பண்ணதுன்னு ஏகப்பட்ட அட்டூழியங்களை பண்ணியிருக்கான் இந்த போப் 12ஆம் ஜான். ரோம் நாட்டில் பெண்களிடம் இந்த போப் எங்கிருக்கானோ அந்த பக்கமே போயிடாதீங்கன்னு சொல்ற வழக்கமும் இருந்துச்சான் இவன் வாழ்ந்த காலத்துல. இவனோட இம்சை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போனதால ரோம் மக்கள் கொலை வெறியோட இவனை தீர்த்து கட்ட முடிவு பண்றாங்க. ஆனா சர்ச் தலையிட்டு ஒரு குழு அமைச்சு அவன் பண்ண குற்றங்கள் எல்லாத்தையும் முன்வச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்க முடிவு பண்ணி எம்பரர் ஆட்டோவுடைய கையெழுத்தோட ஜானுக்கு லெட்டர் அனுப்புறாங்க. இந்த நேரத்துல போப்பாண்டவர் ஜான் உயிருக்கு பயந்து சிவாலியில தஞ்சம் புகுறான். எம்பரர் ஆட்டோவுக்கு பதவியேற்பு செஞ்சதே போப் 12ஆம் ஜான் தான். போப் 12ஆம் ஜான் இவன் பங்குக்கு ஒரு லெட்டர் எழுதி ரோமுக்கு அனுப்புறான். அதுல எனக்கு எதிராக யாராவது குற்றம் சுமத்தி தண்டனை விதிச்சா அவங்க யாரையும் நான் திருச்சபைக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டேன், பிரேயர் பண்ண கூட விடமாட்டேன்னு அங்கிருந்தபடியே கார்டினல்ஸை மிரட்டுறான். ஆனா எம்பரர் ஆட்டோ ஜானுடைய போப்பாண்டவர் பதவியை பறிச்சு புதிய போப்பாண்டவராக 8ஆம் லியோவை நியமிக்கிறாரு. கிபி 963ஆம் ஆண்டு ஜான் கொலைவெறியோட ரோமுக்கு திரும்பி வரான். போப்பாண்டவர் பதவியில் இருந்த லியோவை பதவியில் இருந்து நீக்கி தனக்கு எதிராக யாரெல்லாம் தீர்ப்பு தந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே கொல்றான். இவனுடைய இந்த அராஜகத்தால 63 திருச்சபை உறுப்பினர்கள் முடமானாங்க. சரியா கிபி 964 மே மாதம் 14ஆம் தேதி அன்று முன்னாள் போப் ஜான் நடத்திட்டு வந்த பிராத்தலுக்கு தலைமை அதிகாரியா இருந்த ஒரு பெண்ணோட கணவன் சுத்தியால இவன் மண்டைய அடிச்சு உடைச்சு கொன்னுடுறான். ஒட்டுமொத்த ரோமே சாத்தானின் பிடியிலிருந்து தப்பித்தது போல அந்த நிகழ்வை கிரசன்ஷியஸ் என்ற ஒரு பாதிரியார் குறிப்பிடுறாரு. வேசிகளின் கைகளில் போப் ஆட்சி முறை சிக்கி சின்னாபின்னமாகி போப் என்ற பெயருக்கே களங்கத்தை ஏற்படுத்திய பல போப்களை இந்த வேசிகளின் ஆட்சி உருவாக்குச்சு. 12ஆம் ஜான் இறந்து 22 வருஷம் கழிச்சு கிபி 986ஆம் ஆண்டு பிஷப் கிரசன்ஷியஸ் ஜானுடைய அம்மாவான மேலோசியாவை பார்க்க வராரு. எலும்பும் தோலுமா 96 வயசு நிரம்பிய கிழவியா வெளியே வரா.
மறுபடியும் மேலோசியா மேல வழக்கு நடத்தப்பட்டுச்சு. பிஷப் கிரெசன்ஷியஸ் மேலோசியா மேல ஏகப்பட்ட குற்றங்களை சுமத்தினாரு. ஆனா போப் 14ஆம் ஜான் இவளுக்கு இரக்கம் காட்டுவோம்னு சொல்லி இவ உடம்புல இருந்த சாத்தான்களை விரட்ட எக்ஸார்சிசம் பண்ணி அவளை சிறையில் அடைச்சாங்க. சாத்தான் எக்ஸார்சிசம்னதும் நீங்க உடனே ஐயோ மூட நம்பிக்கைன்னு போயிடாதீங்க. ஆக்சுவலா அந்த காலத்துல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்படி பண்றது அவங்களுடைய வழக்கமா இருந்தது. அதனால அவங்க அதை பண்ணாங்க. அடுத்த நாளே தன்னோட படுக்கையில் தலையணையால் அமுக்கி கொல்லப்படுறா. இவ இறந்ததும் வேசிகளின் பிடியிலிருந்து போப் ஆட்சி முறை ஒரு வழியா முடிவுக்கு வருது. ஆனா போப்களின் கொலைகள், கொள்ளைகள், பேராசைகள் இனிதான் ஆரம்பிக்குது. அடுத்த காணொளியில் அதை நாம பார்க்கலாம். நன்றி.